ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு வேகமாக இந்த வெங்காயத்தை வெட்டிகிட்ருக்கேன். எதுக்கு சிஸ்டர், எதுக்குன்னே சொல்லாமல் வெங்காயம் வெட்டிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி பன்னீர் கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சு பன்னீர் பராத்தா மாதிரி செஞ்சு பேசாமல் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த பன்னீரை தண்ணிக்குள்ளே போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் கொஞ்சம் சீரகம், இது ரெண்டும் போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம் போடணும். ஏன்னா நல்லா இந்த இந்த கடுகும் சீரகம் பொரிஞ்சு வரும்போதே நல்ல ஸ்மெல் வரும். சீக்கிரமே வெங்காயத்தை போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ அந்த அரோமா இருக்காது. ஸோ அதனால் நல்லா ரெண்டையும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தக்காளி ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி. ஏன்னா 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பண்ண போகிறது பன்னீர் ரெசிபி. அது புளிக்குழம்பா இருந்தால் நல்லாயிருக்குமா, நல்லா இருக்காது. அதனால் ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயத்திலே நான் ஒரு சில்லியும் நறுக்கி போட்டிருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் எப்போயுமே நான் அரைச்சி வச்சுருப்பேன். பூண்டு ஜாஸ்தியாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். இப்போ 1.5 ஸ்பூன் பூண்டுனா 1/2 ஸ்பூன் தான் இஞ்சி இருக்கும். நான் அப்படி தான் எடுத்து அரைச்சி வச்சுருப்பேன். அந்த அளவில் இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நான் ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணிட்டேன்னா, இந்த பன்னீரை ஏன்னா திருவ டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மிக்சியில் ஒரு சுற்று ரின்ஸில் விடுவோம். அப்போ ரின்ஸில் விட்டுனா துருகிற மாதிரி வந்தாலும் வந்துடும். ஏன்னா காலைல டைம் இல்லை, ஆட்டோ வந்துடும் பாப்பாக்குன்றதுக்காக அப்படி பண்ணி போட்டேன். பட் இது கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. பட் திருவின மாதிரி இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம களிக்கிண்டுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் கொத்தமல்லி தழை, அப்புறம் சில்லி பவுடரு அதெல்லாம் போட்டு ஒரு பரட்டி எடுத்தேன். டேஸ்ட்டை குறையே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. பட் நீங்கள் திருவி போட்டிங்கன்னா நல்லா தேங்காய் துருவல் மாதிரி இருக்கும், அப்படியே பொலன்னு நல்லாயிருக்கும். நான் எப்போயுமே அப்படி தான் போடுவேன். இன்றைக்கி டைம் இல்லை, சரி இப்போ நம்ம தேங்காய் பூவெல்லாம் எடுத்து ஒரு ரின்ஸ் பண்ணி போடுவோம் பார்த்தீங்களா, அப்படி பண்ணி போட்டோன்னா நல்லா உதிரியாக வந்துடும். அப்படி நினச்சி பன்னீரையும் போட்டேன், பட் வரல. நான் பண்ண தப்பை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் நல்லா திருகி வச்சுக்கோங்க. திருகி வச்சதுக்கப்புறம் சப்பாத்தியை எடுத்து ரோல் பண்ணிட்டு அதை இது நடுவில் ஸ்டஃபிங்காக வைக்கிறேன். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் சப்பாத்தியில் வைக்கணும். சூடாக அப்படியே வச்சிடக்கூடாது. வச்சு நல்லா உருண்டை மாதிரி உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா மாவை கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ தேய்ச்சி எடுத்து தோசைக்கல்லில் போட போகிறோம். இதுதான் பன்னீர் சப்பாத்தின்னு சொல்லலாம், பன்னீர் பராத்தான்னு சொல்லலாம். ஆனால் நம்ம தனித்தனியாக கொடுக்குறத விட இப்படி செஞ்சு சாப்பிட்றதுமே ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது. குழந்தைங்களும் ஆஹா அம்மா வேறு ஏதோ ஒரு டிஷ் செஞ்சு தந்துருக்காங்கன்ற மாதிரி சாப்பிட்றாங்க. இதுக்கு நீங்கள் ஒன்றுமே வச்சு விட வேணாம். ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஜஸ்ட் கொஞ்சோண்டு கேர்டு வச்சு விட்டாலே போதும். உப்பு போட்டு தயிர் அப்படியே ஊற்றி வச்சு விட்டிங்கனாவே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நான் பண்ண ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் தேங்காய் பூ மாதிரி நல்லா வச்சு திருகி இந்த பன்னீரை சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.